A very soulful Republic Day to one and everyone, and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க ஆன்காலஜிஸ்ட் ராஜசுந்தரம் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் ஷாம்நாத் அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், இன்னைக்கு வந்து குடியரசு தினம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்குது. குடியரசு தினம் அன்னைக்கு மக்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்றப்போ என்னோட குருநாதரோட வந்திருக்கிறது இன்னும் சந்தோஷம். ஸோ டாக்டர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையில் குடியரசு தினத்தில் மக்களோட பேசுகிறது ஒரு சிறந்த, இது வரைக்கும் நான் இத்தனை ப்ரோக்ராம்லேயோ இல்லை எதுலையுமே பேசினதே இல்லை. ஸோ ஐ ஃபீல் குட். குடியரசு தினம் அன்றைக்கி நம்மளோட ஒர்க் பண்ணுறது இன்னும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஓகே டாக்டர், எனிவே இன்றைக்கி வந்து நம்ம அதாவது கேன்சர் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டுகெதராக பேச போகிறோம். சின்ஸ் உங்கள் சிஷ்யரும் இருக்காருங்க. ஸோ வில் ஆஸ்க் கொஷின்ஸ் ஆஃப் போத். அதாவது முகத்தில் இன்றைக்கி ப்ரெசன்டேஷன்றது ரொம்ப முக்கியம். ஜென்ரலாகவே வந்து ஒருத்தர் வெளியே போகிறாங்க அப்படின்னாலே வந்து அதுக்கான ப்ராப்பரான ஒரு ப்ரெசன்டேஷனோடு தான் போகிறாங்க. அண்ட் தென் அகெயின் நம்ம நிறைய வாட்டி நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி முகத்தில் ஏற்படக்கூடிய கேன்சருக்கு என்னென்ன ரெமெடிஸ் இருக்குது, அது எப்படி உருவாகுதுன்ட்டு. இன்றைக்கி நம்ம அதோடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டாக்டர். ஸோ பேசிக்கலி முக ரீதியாக என்னென்ன கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ அளவு சாத்தியமாக இருக்குது இன்றைக்கி டாக்டர்? இல்லை, வாயில் வந்து காமனாக வந்து நம்ம ஊரில் டங் கேன்சர் வரும். இந்த பான் பராக் ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா, அது புகையிலை பழக்கத்தினால டங் கேன்சர், இல்லை தாடை எலும்பில் இருக்க கேன்சர், இந்த முகத்தாடை எலும்பு இருக்கு இல்லையா அதில் வர கேன்சர், ஜிஞ்சிவல் கேன்சர்னு சொல்லுவோம். இல்லை பக்கல் மியூக்கோசான்னு உள்ள கன்னத்தின் உள்புறத்தில் வரக்கூடிய கேன்சர், இதுதான் ரொம்ப காமன். ஸோ நம்ம ஊரில் அது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப காமன். அதில் வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப லேட்டாக வருவாங்க. லேட்டாக வரும்போது வைத்தியம் ரொம்ப பண்ண முடியாது, ஓன்லி ரேடியோ தெரப்பி மட்டும் கொடுப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. தட் வாஸ் த சினரியோ சம் 15-20 இயர்ஸ் பேக். இப்போ என்னென்னா ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயும் வராங்க. ரெண்டாவது வந்து வரும்போது வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஆப்ரேஷன் பண்ணும்போது முன்னாடிலாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் முகம் மாறிடும், ரொம்ப விகோரமாயிடும், அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க ஆப்ரேஷனுக்கு. பட் இப்போ வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டாக்டர் ஷியாம் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்குறாங்க. அதை நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு சொல்லும்போது பேஷண்ட் கம்மிங் ஃபார்வர்ட் ஃபார் மேஜர் சர்ஜரி. மேஜர் சர்ஜரினா ரொம்ப சிம்பிள் சர்ஜரி கிடையாது, 10 hours நடக்கும் சர்ஜரி. பட் அதில் வந்து எப்படின்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக ஆஸ் அ கேன்சர் சர்ஜன் இந்த நெக்கில் இருக்க கிளான்ஸ்லாம் எடுத்துகிட்டு, இந்த தாடை எலும்பு எடுத்துகிட்டு, இந்த தாடை எலும்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பிளாஸ்டிக் சர்ஜன் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். அவங்க பிளேட் பண்ணி கான்டூரிங்னு பேர், கான்டூர் அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஐ திங்க் டாக்டர் ஷியாம் வில் டெல் யூ அபவுட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நார்மல் மாதிரியே இருப்பாங்க பேஷண்ட். அந்த 10 வருஷம் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்காது, 10 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்காது, இல்லை ஆப்ரேஷன் பண்ணாலும் சாப்பிட்றதுக்கோ இல்லை பார்வைக்கோ எந்த மாறுதலுமே இருக்காது. ஸோ அதை வந்து நாங்கள் சொல்லும்போது நிறைய பேஷண்ட் தே கமிங் ஃபார்வர்ட் ஃபார் மேஜர் சர்ஜரி. ஸோ இட்ஸ் அ ரியல் பிக் போன் டு கேன்சர் சர்ஜரி. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கம் இன் அ வெரி பிக் வே. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வைத்தியம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஓகே டாக்டர். அண்ட் ஷாம் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு தாடை எலும்பு சார் சொன்னார். ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்ப வந்து அதை லுக் லைக் திருப்பி அதே மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க? சர்ஜரி அப்படின்னாக்க அது ஒரு அந்த இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிற டைம் ஒரு 4 to 5 hours பக்கம் போகலாம். ஓகே டாக்டர். இதில் முக்கியமான விஷயம் எந்த மாதிரியான டிஃபெக்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்றது தான். ஓகே. ஸோ இவங்களோட முதல்ல கேன்சர் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்து அசஸ் பண்ணதுக்கப்புறம் இது நாங்கள் ப்ரீ ஆப்ரேட்டிவ் பிளானிங்னு சொல்லுவோம். ஆப்ரேஷனுக்கு முதல் நாள் எங்கள் டீமும் சாரோட டீமும் உட்காந்து பிளான் பண்ணுவோம். பேஷண்ட்டுக்கு எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நாங்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி 3 dimensional ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உள்ள வாய் பகுதியில் உள்ள சதை போகுதா, அந்த தாடை எலும்பு போகுதா, வெளிப்பக்கத்தில் உள்ள ஸ்கின் போகுதா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். யூஸ்வலி அந்த எலும்பு போச்சு அப்படின்னாக்க, எலும்பு பகுதி போகுது அப்படின்னாக்கா காலில் இருந்து ஃபிபுலான்ற ஃப்ளாப் எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகே. இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அதே மாதிரி இன்னொரு பக்கம் உருவாக்குவீங்களா டாக்டர், இல்லை அதுக்குன்னு ஒரு ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் கொண்டு வந்து தருவோம். ஓகே. இந்த பகுதியில் டிசீஸ் இல்லாத பகுதி எப்படி இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக அந்த பகுதி கொண்டு வந்து தருவோம். ஸோ பார்த்தோன்னா பேஷண்ட்டுக்கோட நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து அவர் நார்மலாக பேசணும், நார்மலாக சாப்பிடணும், பார்வைக்கு அகோரமாக இருக்கக்கூடாது. ஸோ ஆல்மோஸ்ட் நியர் நார்மலுக்கு அவருக்கு முன்னாடி இந்த வியாதி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து மைக்ரோ சர்ஜரியாக இருக்கும்.
ஸோ மைக்ரோ சர்ஜரின்றப்ப அதுக்குள்ள டைமு நுணுக்கமான சர்ஜரி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். நம்ம போடுற தையல் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம முடி சைஸுக்கு தான் இருக்கும், ஒரு முடி சைஸுக்கு தான் இருக்கும். ஸோ அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பண்ணுறோம். நம்ம மருத்துவமனையில் நல்ல மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்குது, நல்ல டீம் இருக்குது, அதனால எங்களால் அந்த ரிசல்ட் கொடுக்க முடியுது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், உங்களுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு குழந்தை சார், என் பையன். சொல்லுங்க. அவர் வந்து நெத்தியில் வந்து ஒரு 3 வருஷத்துலேயே சொல்லிட்டாங்க, நெத்தி இது கண்ணில் வந்து கேன்சர் ஆகி இப்போ கருவாலையும் இல்லை. ஓகே. அது ஃபுல்லாக இப்போ வந்து சிவியர் கண்டிஷன் ஆகி கண்ணு வந்து ஒரு சைடு வந்து வீங்கிருச்சு. சரிங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் இப்போதைக்கு சிவியர் அதிகமாகிடுச்சு, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை பயாப்சி பண்ணி என்ன ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க? இல்லை பெங்களூர் போனோம், பெங்களூரில் இது மாதிரி சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் பண வசதி இல்லாதனால அப்படியே நிறுத்திடுச்சு. இல்லை பயாப்சி பண்ணி பார்த்தாங்களா? பயாப்சி பண்ணி ரெட்டினோபிளாஸ்டோமா இல்லை வேற எதுவும் வியாதி அந்த மாதிரி சொன்னாங்களா? லிம்ஃபோமா பார்த்தாங்க சார். பார்த்துட்டு வந்து கண்ணு வந்து மாற்றவும் முடியாது, ஒன்றும் இல்லை, இது வந்து அப்படியே நரம்புல கேன்சர்னாங்க. இல்லை அது ஆக்சுவலாக என்ன பயாப்சி பண்ணி என்ன விதமான கேன்சர்னு கண்டுபிடிச்சா நம்ம வந்து அட்லீஸ்ட் அந்த பார்வையில்லாத கண்ணை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி அந்த மாதிரி கொடுத்து வைத்தியம் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து ஒரு நல்ல கேன்சர் சென்டரில் போய் வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 6 வயசு குழந்தைங்கும் போது ஒன்றும் பண்ணாமல் விடுறது அவ்வளோ நல்லதில்லை, அது வளர்ந்துட்டே தான் போகும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், இந்த மாதிரி அப்போ அதாவது ஒரு நரம்புல கேன்சர் வந்ததுன்னா அது அப்படியே ட்ரீட் பண்ணாமல் விட்டால் அது இன்னும் வர்ஸ் ஆகிடாதா? கண்டிப்பாக வர்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ அவர் செக் பண்ணதுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஆமாம், அவங்க வந்து அவங்க ப்ராப்ளி சரியாக சொல்ல தெரியலையா என்னன்னு தெரியல. அது என்ன மாதிரியான கேன்சர்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன பையனுக்கு அந்த கண்ணில் வருதுன்னா ரெட்டினோபிளாஸ்டோமான ஒரு டியூமராக இருக்கலாம், லிம்ஃபோமான ஒரு டியூமராக இருக்கலாம், இல்லை வேறு ரொம்ப ரேர் டியூமர்ஸ் ஏதாவது இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அதை பயாப்சி பண்ணி என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கு சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி 3 விதமான வைத்திய முறைகள் இருக்கு இல்லையா? அதில் ஏதாவது ஒன்று பண்ணி எந்த காம்பினேஷனில் பண்ணுறோம் அந்த மாதிரி ப்ராப்பராக வைத்தியம் பண்ண முடியும். ஓகே. பட் அவங்க வந்து சரியான சென்டருக்கு போகலையோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். Hello sir. வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா? Good morning. I am calling from Pune. சொல்லுங்க மேடம், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. எங்க தங்கைக்கு வந்து breast cancer. சரிங்க. அவங்க வந்து இப்போ இது பாம்பேல வந்து டிஎம்ஹெச்ல இது she is taking her treatment. Okay. She is at 4th stage. Okay. And I want to know what are the feature about her. இல்லை 4th ஸ்டேஜ்னா இப்போ வேறு எங்கேயாவது பரவி இருக்குன்னு அர்த்தம், லங்லேயோ லிவர்லேயோ இல்லை போன்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல? இல்லை சார், இப்போ லிவர்ல இருந்தது, அது வந்து கியூர் பண்ணிட்டாங்க. அவர் வந்து கீமோதெரப்பி கீமோதெரப்பி இட்ஸ் கோயிங் ஆன். அண்ட் அவங்களோட பிரஸ்ட் கேன்சர் இப்போ வந்து ஆஃப்டர் 14th February they are going to tell us when the operation will be. ஓகே. அப்போ வந்து எனக்கு இப்போ தெரியும் அவங்க ஃபியூச்சர், பிகாஸ் we don't know about this cancer. Actually we were not aware of this thing. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு என்ன சொல்ல? இல்லை, அவங்களுக்கு என்ன வயதாகுதுமா? அவங்க வந்து she is 47 sir now. 47 இயர்ஸ்னால் கொஞ்சம் யங் ஏஜில் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்டேஜ் 4ல் வந்திருக்குன்னா அவங்க கீமோதெரப்பி கொடுத்துருக்காங்க, இப்போ அடுத்து சர்ஜரி பண்ண போகிறாங்க. ஷீ இஸ் இந்த ரைட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், சரியான ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபுல் ரிப்போர்ட்டு பார்க்கணும். மேபி இப்போலாம் வந்து ஸ்டேஜ் 4ல் இருக்கவங்க கூட 5 years 6 years நல்லாவே இருக்காங்க. ஏன்னா நிறைய நல்ல வைத்திய முறைகள் இருக்குது. இப்போ ERPRனு ஒரு ஹார்மோன் ரெசெப்டார் ஸ்டேட்டஸ் இருக்குது. அது வந்து பாசிட்டிவ்னு இருந்ததுன்னா நம்ம வந்து அதுக்குரிய மாத்திரைகள் கொடுத்து நம்ம ப்ரொலாங் பண்ணிகிட்டே போகலாம். ரெண்டாவது வந்து இப்போ உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து நீங்கள் ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணிக்கிறது நல்லது. BRCA1 ஜீன் மியூட்டேஷன் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் எல்லாருமே பண்ணிக்கிறது, உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லோரும் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் எல்லோரும் பண்ணி அந்த மியூட்டேஷன் தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைலாக்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் டாக்டர். அதாவது 4th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எப்போ டயக்னோஸ் பண்ணணும், எப்போ நம்மளுக்கு கேன்சர் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ வென் டு டயக்னோஸ்ன்றது ஃபர்ஸ்ட், அண்ட் தென் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி வந்ததுக்கப்புறம் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், டயக்னோஸ் பண்ணுறது எப்போ, அதாவது எந்த சமயத்துக்கு நம்மளை போய் செக் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அதை கொஞ்சம் தீர்த்து வைங்க டாக்டர். ஹவ்? இல்லை, இப்போது வந்து எந்த ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனே ஒரு நல்ல டாக்டர் அணுகி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது. அதாவது மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல டாக்டரா அப்படி சொல்கிறீங்களா டாக்டர்? இல்லை பர்டிகுலர் இல்லை, எடுத்தோன்னே டயக்னோசிஸ்க்கு வந்து பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போனால் போதும். ஓகே. பட் நம்ம ஊரில் என்ன ஆகுதுன்னா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மார்பில் ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேஷண்ட் வந்து பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போகிறாங்க, அவங்க சந்தேகப்படுறாங்க, மேமோகிராம் எடுக்கிறாங்க, ஸோ வந்து கேன்சர் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் கேன்சர்னு சந்தேகம் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சென்டருக்கு போகிறது தான் நல்லது. ஸோ சாதாரண இடத்துல வைத்தியம் பண்ணும்போது லைக் தெர் ஆர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். பட் அதே இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சென்டரில் போய் இங்கே ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜி எல்லோரும் சேர்ந்து ஒரு டியூமர் போர்ட் கண்டக்ட் பண்ணி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுறாங்களோ அங்கே வந்து ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபார் பெட்டர். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சென்டரில் போய் வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. பட் எப்போ எந்த ஒரு சாதாரணமாக ஒரு மார்பில் சின்ன தடிப்பு இருந்தாலோ, இல்லை ஒரு கட்டி இருந்தாலோ, இல்லை வாயில் ஒரு சின்ன புண்ணு இருந்தாலோ, அது 3 வாரத்துக்கு ஆறாமல் இருந்தது அப்படின்னா உடனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து ஒரு சின்ன பயோப்சி பண்ணி அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய வைத்திய முறைகள் பண்ணால் நம்ம ரொம்ப மேஜராக ஒன்றும் பண்ண வேண்டியிருக்காது. சாதாரண சின்ன வைத்திய முறைகளே சரி பண்ணிடலாம். ஓகே. சப்போஸ் ரொம்ப லேட்டாக வந்தால் தான் நம்ம வந்து 2-3 மொடாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ சர்ஜரி மட்டும் இல்லாமல் ரேடியோதெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும், ரேடியோதெரப்பி மட்டும் இல்லாமல் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும், அந்த மாதிரி கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். நிறைய என்கரேஜ் பண்ணி நிறைய பண்ணும்போது சில காம்ப்ளிகேஷன்ஸ், சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சந்தேகப்படணும் எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் அது உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல டாக்டர் போயிட்டு அந்த டாக்டரும் ஒரு எம்பிபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்கள ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனோ ரொம்ப நாள் கடத்தாமல் அவங்களும் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டைஜஷன் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒன்றும் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி ஜின்டாக் டேப்லெட்டோ ஜெலுசில் எழுதி கொடுத்துடக்கூடாது. 40 வயசுக்கு மேலே ஒருத்தர் இன்டைஜஷன் போனால் எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்க வேண்டியது கடமை. ஓகே. அதுதான் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம், சொல்கிறோம், பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் தள்ளி போடும்போது அவர் நான் 5 வருஷம் தள்ளி வரும்போது ரொம்ப வியாதி முத்திடுது, ஸ்டமக் இறப்பி கேன்சராக இருந்தால். ஸோ ஆரம்பத்திலே சந்தேகப்பட்டு ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி நார்மலாக இருக்குது, அதுக்கப்புறம் மருந்து எழுதி கொடுக்குறது நல்ல முறை. ஓகே. ஸோ வாட் வி கால்ட் இஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். ஓகே. இப்போ எந்த ஒரு வைத்தியம், எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்னாலும், எந்த ஒரு ஆப்ரேஷன் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் இல்லாமல் அந்த காலம் மாதிரி நம்ம வந்து நான் பெரிய டாக்டர் நான் பண்ணுறது தான் கரெக்டாக அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ எது பண்ணாலும் பேஷண்ட்டுக்கு அந்த உரிமை இருக்குது கேட்குறதுக்கு. நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் இதை பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுறது எங்கள் கடமை. ஓகே டாக்டர், வெல் செட். நிகழ்ச்சியின் காலர் இருக்காங்க, பார்த்துட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிட்ட பேசுகிறீங்க? நாங்கள் திருச்சி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. எங்களுக்கு ரிலேஷன் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க. சொல்லுங்கம்மா. அவங்க கீமோதெரப்பி இன்ஜெக்ஷன் வந்து 6 இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. சரிங்க. அடுத்து 33 நாள் வந்து ரேடியேஷன் வச்சாங்க. சரி. தொண்டையில் வந்து டான்சல் கட்டி இருக்குதுன்னாங்க. சரிங்க. அது 3ஆவது ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாங்க. அந்த சரிங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ நல்லா இருக்குது, சைடு எஃபெக்ட்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. வெரி குட். திரும்ப அது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா அப்படின்னு? நம்ம டான்சிலர் கேன்சர் வந்து டான்சிலர் வந்து ரொம்ப நல்ல விதமான ஒரு கேன்சர், நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகக்கூடிய ஒரு கேன்சர். அதில் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் கீமோதெரப்பி எடுத்துறீங்க, ரேடியோதெரப்பி எடுத்துறீங்க, அதிலே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களை எங்கே வைத்தியம் பண்ணாங்களோ அங்கேயே ரெகுலர் செக்கப் போங்க, எவ்ரி மந்த் செக்கப் போங்க, இல்லை எவ்ரி 2 months அவங்க சொல்லியிருப்பாங்க எப்போ வரணும்னு. அவங்க கழுத்தில் கை வச்சு பார்ப்பாங்க, அந்த நரிக்கட்டிலாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சான்னு பார்ப்பாங்க. நல்லா கரைஞ்சிருந்தால் நீங்கள் ஃபாலோஅப்பில் மட்டும் இருந்தால் போதும். சப்போஸ் கரையாமல் கட்டி மட்டும் இருந்தால் ரேடிக்கல் நெக் டிசெக்ஷன் சொல்லி அந்த நெக் டிசெக்ஷன் பண்ணி அந்த நரிக்கட்டிலாம் எடுக்க வேண்டியிருக்கும். பட் டான்சில் கேன்சர் ஜென்ரலாக இட்ஸ் அ குட் கேன்சர், நல்லா ரெஸ்பாண்ட் ஆகும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நல்லா இருக்காருன்னு உண்மையிலே நல்லாவே இருப்பார், பயப்பட வேண்டாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் திருவொற்றியூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார் சந்தேகம் வந்துட்டு இப்போ 40 வயசுக்கு மேலே கேன்சர் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சார்? ஆமாங்க. அதுக்கு வந்து என்ன டெஸ்ட் பண்ணணும் சார்? அது நம்ம லேபில் பண்ணால் போதுமா இல்லை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணணுமா? ஏன்னா சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். இதுதான் ஒரு டவுட்டு சார். அப்புறம் வந்து கரெக்டான ஒரு இது லேபில் பண்ணாலோ இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணணுமோ எப்படின்னு நீங்கள் இப்போ இதுக்கு முன்னால் சொன்னீங்க கொஞ்சம். அதுலேயே கொஞ்சம் ரிசல்ட் வந்துச்சு. இது லேடிஸுக்கெல்லாம் யூட்ரஸ் ப்ராப்ளம் அந்த மார்புகளில் இருக்குது சார். அதனால இருக்கா இல்லையா என்ன தெரியறதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும் ஒன்று சொல்லுங்கள் சார். 40 வயதுக்கு மேலே ஆகிடுச்சின்னா எல்லாருமே மேமோகிராம் பண்ணி பார்க்கணும். மேமோகிராம்ங்கிறது வந்து அந்த ஃபுல்ஃபில் டிஜிட்டல் மேமோகிராம் ஒரு நல்ல ப்ராப்பர் சென்டரில் ரொம்ப நல்ல இருக்க மேமோகிராமாக பண்ணணும். ஏன்னா இது மாதிரி ஸ்க்ரீனிங் மேமோகிராம் வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க ஸ்டேஜில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறது. அதை சாதாரண ஒரு மேமோகிராமில் பண்ணால் அது மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஸோ நல்ல சென்டரில் பெஸ்ட் மேமோகிராம் இருக்கிறதுல போய் ஒரு மேமோகிராம், அப்புறம் பேப்ஸ்மியர்னு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்காங்கிறது ஒரு பேப்ஸ்மியர் பண்ணி பார்ப்பாங்க. லேடிஸ்க்கு வந்து காமனாக இது 2 தான் பண்ணால் போதும். இது இல்லாமல் ஒரு நல்ல டாக்டர், ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் ஒரு தடவை ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இதே இது ஜென்ஸ்க்கு வந்து புகையில பழக்கம் இருந்ததுன்னா எக்ஸ்ரே செஸ்ட் எடுத்து பார்க்கலாம், இல்லை சிடி ஸ்கேன் செஸ்ட் எடுத்து பார்க்கலாம், இல்லை வாயில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், டார்ச் அடித்து உள்ள எதுவும் புண்ணு எதுவும் இருக்கா அப்படின்னு. அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குன்னா அல்ட்ராசவுண்ட் அப்டவுன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது, கேன்சர் ஸ்க்ரீனிங் பேக்கேஜ்னு இருக்குது. அது வந்து எல்லா ஸ்பெஷலைஸ்ட் கேன்சர் சென்டர், ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அந்த பேக்கேஜ் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த பேக்கேஜில் வந்து இப்போ ஒரு 60 வயசு ஆம்பளைக்குன்னா அப்பஜி எண்டோஸ்கோப்பி, சிக்மடோஸ்கோப்பி, பிஎஸ்ஏ, அல்ட்ராசவுண்ட், அந்த மாதிரி கேன்சருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இப்போ மாஸ்டர்கள் செக் பண்ணுற மாதிரி கேன்சர் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது பண்ணி பார்த்தா தான் இதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். மாஸ்டர்கள் செக்கப்பில் வந்து இந்த ஆரம்ப ஸ்டேஜ் கேன்சர் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் சென்டரில் ப்ராப்பராக அந்த ஸ்க்ரீனிங் பேக்கேஜ் போய் பண்ணிங்கன்னா நிறைய வியாதிகளை ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் கீழ்பாக்கிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. சார் இப்போ எங்கள் மாமனார் வந்து 51 வயசு சார். சரிங்க. இப்போ வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் காமியில் வந்தது. சரி. மஞ்சள் காமியில் வந்தது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் மவுண்ட் ரோட்ல ஒரு இடத்துல எடுத்தாரு, மவுண்ட் ரோட்ல ட்ரீட்மெண்ட்டு. சரிங்க. ஆனால் அந்த மஞ்சள் காமிலும் குறைவே இல்லை சார். சரிங்க. அதுக்கப்புறம் எல்லாம் டெஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் வேற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டெஸ்ட் எடுத்தோம். எடுத்தா அந்த உள்ள வந்து அந்த குழாயில வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கு ஸ்கேனில் வேற எங்கேயாவது பரவி இருக்குன்னு சொன்னாங்களா? எங்கேயுமே இல்லைன்னு ஆப்ரேஷன் பண்ணாங்க சார் ஃபுல்லா. ஓகே. அந்த இடத்துல பண்ணிட்டு அந்த பேங்க்ரியாட்டிக் ஃபுல்லாவே எடுத்துட்டாங்க சார். சரிங்க. ஆனா இப்போ பேங்க்ரியாட்டிக் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் ஒரு 6 months 7 months ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தார் சார். சரிங்க. ஃபுல்லா அப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெயின் வந்ததுனால திருப்பி 2 இன்ஜெக்ஷன் ஏதோ கொடுத்தாங்க சார். சரிங்க. ஃபுல்லா வந்து அப்புறம் வந்து உள்ள எல்லாம் பரவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெத் ஆயிட்டார். ஓ, அப்போ அவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போதே 6 மாதத்தில் இறந்து போயிட்டாருன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போதே பரவி இருந்திருக்கும். ஸோ அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி இருந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. வெறும் கீமோதெரப்பி இல்லை ரேடியோதெரப்பி அந்த மாதிரி கொடுத்து கொஞ்ச நாள் நல்ல குவாலிட்டியோடு இருந்திருக்கலாம். பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து இதுதான் காமனாக. என்னென்னா மஞ்சள் காமாலைன்னு வந்துட்டால் எல்லாமே மஞ்சள் காமாலில் நிறைய வகைகள் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏன்னால வர மஞ்சள் காமால் வந்து தானாக சரியாயிடும், ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும். அது நம்பிக்கிட்டு ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி எல்லாத்துக்குமே அந்த மவுண்ட் ரோட்டில் இருக்க மருந்து அந்த மாதிரி ட்ரிப்ளிகேன் ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. பட் இதில் வந்து எல்லாருமே அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணி பார்க்கணும். அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணி பார்த்தா தான் அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸானு கண்டுபிடிக்க முடியும். பித்த நீர் வரக்கூடிய குழாயில் அது வந்து பேன்க்ரியஸில் வந்து இணைகிற இடத்துல கேன்சர் இருந்தால் இந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் வந்து அது ரொம்ப பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் ரொம்ப ஏர்லியாக கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம விப்பிள்ஸ் ஆப்ரேஷன் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆப்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். நிறைய பேர் நல்லா இருக்காங்க. பட் இதுலேயும் அவேர்னஸ் தான். எல்லா மஞ்சள் காமாலையுமே அல்ட்ராசவுண்ட் அப்டமன் நல்ல ப்ராப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு பார்த்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் இல்லை, இது வந்து எப்டோசெல்லர் ஜாண்டிஸ் தான், இல்லை 3 விதமாக இருக்குது, ஹிமோரைட்டிக் ஜாண்டிஸ், எப்டோசெல்லர் ஜாண்டிஸ், அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் வந்து காமனாக ஸ்டோன்ஸ்னால வரும். அது ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும், ERCPன்னு ஒன்று பண்ணி ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை இந்த மாதிரி கணைய புற்றுநோய், அந்த பித்தப்பை வாயிலிருந்து வரக்கூடிய பித்தக்குழாயோட புற்றுநோய், அதில் இருந்ததுன்னா அதுக்கு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வைத்தியமாக காப்பாற்றிருக்க முடியும். இன்னும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போய் 6 மாதத்தில் இறந்துருக்காருன்னா கண்டிப்பாக அது வந்து உள்ள பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ பரவி இருந்திருக்கப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம ERCPன்னு உள்ள ஸ்டென்ட்னு ஒன்று இருக்குது, அது வாய் வழி எண்டோஸ்கோப்பி பண்ணி ஒரு ஸ்டென்ட்டை ஒன்று போட்டுட்டு வெறும் கீமோதெரப்பி மட்டும் கொடுத்துருந்தாலே இதே 6 மாதம் 1 வருஷம் நல்லா இருந்திருப்பார். ஓகே. எனிவே வி ஆர் சாரி ஃபார் லாஸ் சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். காலர் இருக்கீங்களா? இருக்கா சார். ஹலோ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், குட் மார்னிங் சார். நான் சென்னை பொற்றாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து மலக்குடல்ல கேன்சர், இது மலக்குடல்ல பைல்ஸ் பண்ணி செக்அப் பண்ணேன் சார். பிளட் வந்தது லைட்டா. சரிங்க. அதே மாதிரி பிளட் வர்றது லைட்டா வந்திருந்தது. அதே மாதிரி பீரியட்ஸும் லைட்டா வருது. 2 பாத்ரூம் போறேன். சரிங்க. பட் இந்த செக்அப் ஒரு கேமரா உள்ள ஒயர் விட்டு கேமரா விட்டு பண்ணல, ரெக்டனால சின்னதா ஒரு ஃப்ளஷ் மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னாங்க. சரிங்க. இப்போ அது கேன்சரா இருக்குமான்ற ஒரு டவுட்டா இருக்கு எனக்கு. அவங்க வந்து கேன்சர் போட்டு அடிச்சுட்டு பட் ஆனால் இல்லை செக்அப் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கை, எனக்கு எதுவும் கேன்சர் இருக்காது, பல்சா இருக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை. அதை பத்தி டாக்டர்கிட்ட கேட்கணும்.
இல்லை இப்போ அவங்க கொலனோஸ்கோப்பி பண்ணி அந்த பாலிப்போ இல்லை டியூமர் மாதிரி இருந்தாலும் பயாப்சி எடுத்திருப்பாங்க. அந்த பயாப்சி தான் ஃபைனல் அத்தாரிட்டி. பயாப்சியில் என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னு பார்க்கணும். பயாப்சியில் கேன்சர்னு வந்திருந்தால் கேன்சர் நம்பி வைத்தியம் பண்ணிக்கிறது தான் நல்லது. பயாப்சியில் கேன்சர் இல்லைன்னு வந்திருந்து வெறும் பாலிப் அப்படின்னா அந்த பாலிப்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். இல்லை ஒன்றுமேலாம் பைல்ஸ்னு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு பாலிப்லேருந்து பயாப்சி எடுத்து ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா கேன்சர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். பட் ஆனால் பயப்பட வேண்டாம். மலக்குடல் கேன்சர் வந்து இப்போ ரொம்ப நல்லபடியாக வைத்தியம் பண்ணலாம். பேக் வைக்க வேண்டியதில்லை. நார்மல் பேசேஜில் மோஷன் பாஸ் பண்ண வச்சிடலாம். ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் இருந்தால் உள்ளேயே ஆப்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். அதில் பயப்படாமல் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க, பார்த்துட்டு சொல்கிறேன். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஆத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. தூத்துக்குடி மாவட்டம் சொல்லுங்கள். ஆத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். தூத்துக்குடி ஆத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். அதாவது கண்ணத்தில் எனக்கு கேன்சர் மாதிரி இருக்கு சார். சரிங்க சார், உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிடுங்க சார். சரி சரி. ஆமாம், தூத்துக்குடி ஆத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா. இருக்கு கண்ணத்தில். கண்ணத்தில் கேன்சர் மாதிரி இருக்கு. சரி, வைத்தியம் பண்ணிட்டாங்களா இல்லையா? வைத்தியம் வந்து சிஎம்சியில் பார்த்தேன். சரி. அந்த பார்த்ததுல எனக்கு இந்த இது ரேடியேஷன் பண்ணாங்க. சரிங்க. சரி. அதுல வந்து அது சரியா எனக்கு பணம் கிடைக்கல. ரெண்டாவது. சரிங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. எனக்கு ரத்த பாயிண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இல்லை, ரேடியேஷன் கொடுத்து அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கேன்சர் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஆறலைன்னா ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நல்லது. ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்தால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணலாம். கன்னத்தில் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். இப்போ நானும் டாக்டர் ஷியாமும் பேசிட்டு இருந்த மாதிரி கன்னத்தில் இருந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு திரும்ப பழைய கண்ணை மாதிரியே உங்களுக்கு அழகாக அமைச்சு கொடுத்துருவாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஓகே, காலர் இல்லை டாக்டர். டாக்டர், இப்போ இந்த காலரையே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். இப்போ கன்னத்தில் வந்து ஒரு கேன்சர் இருக்குது. ஸோ இப்போ வந்து கேன்சர் சர்ஜரி முடிஞ்சிடுது. ஸோ அதுலேருந்து எப்படி டாக்டர் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுவீங்க? சாரோட எக்ஸிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அந்த ஃப்ரோசன் செக்ஷன் அனுப்புவாங்க. அதில் அந்த அவங்களோட மார்ஜின்ஸ் எல்லாம் தெளிவாகிடுச்சு அப்படின்றப்போ இமீடியட்டாகவே பயாப்சி ஃப்ரோசன் செக்ஷன்னா இமீடியட்டாக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஓகே. அதை பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் நான் எடுத்துட்டேன்ப்பா, இனி அந்த கன்னத்தை மூடி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த டிஃபெக்டை பார்க்குறோம். அதில் எலும்பு போயிருக்கா, லைனிங் போயிருக்கா, கவர் போயிருக்கா அப்படின்னு நாங்கள் எங்களோட டேர்ம்ஸில் அதை பிரிச்சுக்குவோம். வாய் உள்ளே போயிருக்கா, வாய்க்கு வெளியில் போயிருக்கா அப்படின்னு. உள்பகுத மியூக்கோசா டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் முதல்ல தாடை எலும்பு போயிருந்ததுன்னா ஃபிப்லா ஃப்ளாப் சொன்னேன். தாடை எலும்பு போகலைன்னா வாய்க்குள்ளே உள்ள சதை நிறையா போயிருந்தது அப்படின்னாக்க தொடையிலேருந்து ஃப்ளாப்புன்னு எடுப்போம். சதை எடுத்து மேலே வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவோம் உள்பகுதியில், வாய்க்கு உள்பகுதியில். ஸோ அது ஏஎல்டி ஃப்ளாப்புன்னு சொல்லுவோம். அதே பகுதி சிறிய பகுதியாக இருந்தது அப்படின்னாக்க கையிலேருந்து ரேடியல் ஃபோராம் ஃப்ளாப்புன்னு சொல்லுவோம். அதை எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ டிஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அதை சதையை முழுசாக அரிச்சிருச்சு, கேன்சர் வியாதி வந்து அரிச்சிருச்சு அப்படின்னாக்கா உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கமே எடுத்துடுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பைபேடல்டு ஃப்ளாப்புன்னு சொல்லுவோம். அந்த தசையே 2 பகுதியாகவும் லைனிங்கும் கவரும் பண்ணுற மாதிரி எடுத்து நம்ம மைக்ரோ சர்ஜரி பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ எந்த மாதிரி இருக்குதோ, வியாதி தன்மை எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, டோட்டலாக பழைய மாதிரியே வந்து முகம் ஆல்மோஸ்ட் நியர். ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் திரும்ப வந்து முன்ன காலங்களில் எப்படி இருந்தது பிரஸ்ட் கேன்சர், இப்போ வந்து எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு, கேன்சர் சர்ஜரிலையும் சரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லையும் சரி, இதை பற்றி நம்ம ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிகள் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
ஸோ டாக்டர் பிரஸ்ட் கேன்சர் முன்னாடி வந்து நிறைய வந்து மக்கள் வந்து பிரஸ்ட் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு முன்னாடி ஒரு சர்வே இருந்தது. முன்னாடி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ நிறைய அவேர்னஸ் க்ரியேட் ஆகிடுச்சு பிரஸ்ட் கேன்சருக்கு. மக்கள் வந்து முன் வராங்க திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்குமா டாக்டர் முன்காலங்களில்? இல்லை, இப்போ பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இந்த முகத்தில் வர்ற கேன்சருக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ரொம்ப பெண்கள் கேட்குறதில்ல. ஓகே. வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து ரொம்ப கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி அந்த கவுன்லாம் போடுறதுனால. பட் நம்ம ஊரில் வந்து எத்னிக் வேரில் வந்து அது ரொம்ப கவலைப்படலை அவங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, முன்னாடி வந்து நிறைய அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸ் தான் வரும் பிரஸ்ட் கேன்சரில். எப்படின்னா நாங்கள் வந்து பிரஸ்ட் கேன்சர் இயர்லி பிரஸ்ட் கேன்சர், லோக்கலி அட்வான்ஸ் பிரஸ்ட் கேன்சர், மெட்டாஸ்டாட்டிக் பிரஸ்ட் கேன்சர் 3 பிரிப்போம். லோக்கலி அட்வான்ஸ் பிரஸ்ட் கேன்சர்னால் பெரிய பெரிய கட்டியாக வருவாங்க. வரும்போது கீமோதெரப்பி கொடுத்து சுருக்கிட்டு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அந்த பிரஸ்ட்டை காப்பாற்ற முடியாது, ஏன்னா அந்தளவு பெருசாக வருவாங்க. பட் இப்போ ப்ரெசென்ட்டாக ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்னா அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதில் ரொம்ப ஏர்லி பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட், ரொம்ப சின்ன கட்டியாக இருக்கவங்களே வர்றாங்க. அந்த மாதிரி சின்ன கட்டியாக இருக்கவங்களுக்கு வந்து நம்ம தேவையில்லாமல் கம்ப்ளீட்டாக பிரஸ்ட் எடுக்க வேண்டியதோ இல்லை கம்ப்ளீட்டாக ஆக்சிலரியில் இருக்க அக்கில் இருக்க எல்லா நரிக்கட்டி எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது நல்லது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வியாதி ஒன்றும் திரும்ப வராது அப்படின்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ண நிறைய லேடிஸ் வந்து கம்மிங் ஃபார்வர்ட் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அது வந்து இப்போ இந்த ஆப்போசிட் பிரஸ்ட் மாதிரியே நார்மல் பிரஸ்ட் மாதிரியே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க. அப்படி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோபிளாஸ்டிக் பிரஸ்ட் சர்ஜரின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது லேடிஸ் வந்து தே கம் ஃபார்வர்ட் ஃபார் பெட்டர் ட்ரீட்மெண்ட். ஓகே. பட் அகெயின் இது வந்து ஸ்பெஷலைஸ்டு சென்டர்ஸில் ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ண முடியும். ஓகே. ஒரு சாதாரண இடத்துல டீம் ஒர்க்கை பண்ண முடியாது. ஆனால் இதுக்குன்னு வந்து ஒரு டெடிக்கேட்டட் பிளாஸ்டிக் சர்ஜரி டீம் வேணும், சர்ஜிக்கல் ஆன்காலஜி டீம் வேணும், மெடிக்கல் ஆன்காலஜி டீம் வேணும், ஸோ ரேடியேஷன் ஆன்காலஜி வேணும். ஏன்னா எப்போவுமே பிரஸ்ட்டை காப்பாற்றி அந்த கட்டியை மட்டும் எடுத்து கட்டியை சுற்றி ஒரு 1 சென்டிமீட்டர் நார்மல் டிஷ்யூவோடு எடுத்துகிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ரேடியோதெரப்பி கொடுக்கணும். ஓகே. இல்லாட்டி திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு ஒரு 15%. ரேடியோதெரப்பி கொடுக்கும்போது வரக்கூடிய வாய்ப்பு வந்து 1 or 2% தான். ஓகே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ரேடியோ, அதனால் இது நீட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ ப்ராப்பர் பிளானிங், ப்ராப்பர் டீம் ஒர்க். அந்த சென்ட்ரல் லிம்ஃப் நோட் பயாப்சின்னு அந்த ஒரே ஒரு நரிக்கட்டியை மட்டும் எடுத்து டெஸ்ட்டுக்கு ஃப்ரோசன் செக்ஷன் இப்போ டாக்டர் ஷியாம் சொன்னாங்க இல்லையா, இமீடியட் பெத்தாலஜி ரிப்போர்ட் அது மாதிரி இருக்கா இல்லையான்னு உடனே கண்டுபிடிச்சி தேவைன்னா ஃபுல்லாக எடுக்கிறது, தேவையில்லாட்டி அந்த அக்கில் டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுறது, அந்த மாதிரி நிறைய மெத்தடாலஜி நிறைய மாறிடுச்சு, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட், ரொம்ப நல்லா வந்துடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் அவர் டியூட்டி டு ஆஃபர் தோஸ் ட்ரீட்மெண்ட். அதை அந்த ஆஃபர் எடுத்துக்கிற மாதிரி நிறைய பேஷண்ட் இப்போ வராங்க. ஸோ அதனால் இப்போ நிறைய ஆஃபர் பண்ணுறோம், நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அழகாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. நார்மல் பிரஸ்ட் மாதிரியே இருக்கும், பிரஸ்ட் ஆப்ரேஷன் பண்ண மாதிரியே இருக்காது. ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம். காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிட்ட பேசுகிறீங்க? நான் வந்து இது அடையாறுலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. எனக்கு வந்து 45 வயசு டாக்டர். சொல்லுங்க. சரிங்க. 2 வருஷம் முன்னாடி மேமோகிராம் பண்ணேன், எதுவும் இல்லை. சரி. இப்போ அடுத்த டெஸ்ட் இந்த வருஷம் எடுக்கணுமா எப்படி என்னன்னு கேட்கணும். ரெண்டாவது வந்து பிரஸ்ட் கேன்சர் வராமல் எதனால வருது, வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் பண்ணணும். மூணாவது வந்து பால் குடிக்கிறதுனால வருதுன்னு சொல்றாங்க, அது உண்மையா அது அப்படின்னு கேட்கணும். அதனால பால் குடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் டாக்டர். இல்லை, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு அந்த 2 வருஷம் ஆச்சுன்னா வருஷம் பண்ணிக்கிறது நல்லது மேமோகிராம். இப்போ 2 வருஷம் முன்னாடி பண்ணதுனால இப்போ ஒன்றும் இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வருஷம் மேமோகிராம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ தான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் உடனே கண்டுபிடிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் எப்படி எதனால் வருதுன்னு கேட்குறது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதுதான் ரீசன் சொல்ல முடியாது. பட் தடுக்கக்கூடிய ரீசன்ஸ், இப்போ ஜெனட்டிக் ரீசன்ஸ் அதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. பட் ஆனால் ரொம்ப ஸ்மால் ப்ரொப்போசிஷன் தான். அந்த ஹெரிடிட்ரி ரீசன்ஸில் 3% தான் வரும். பட் தடுக்கக்கூடிய ரீசன்ஸ் என்ன, நம்ம ஊரில் ரொம்ப காமன் கிடையாது. பட் வெளியூரில் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஹை ஃபேட் இன்டேக் அதெல்லாம் வந்து பிரஸ்ட் கேன்சரை ஜாஸ்தியாக கொண்டு வருது. நம்ம ஊரில் அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தால் அதை விட்டுறது நல்லது. பட் பழக்கலாடி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் பால் குடிக்கிறதுனால டைரெக்டாக வருமானது இப்போ ப்ரூவன் ஃபேக்ட் கிடையாது, சொல்ல முடியாது. பட் ஹை ஃபேட் இன்டேக் அப்படின்னு வந்து எனி ஃபார்ம் ஆஃப் ஹை ஃபேட் எடுக்கும்போது பிரஸ்ட் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறது, நிறைய ஃபேட் ஐட்டம் எடுத்துக்கிறது, ரொம்ப குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸாக அசோசியேட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக. பட் இதனால தான் வரும், இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா வராது. இப்போ வாய் புற்றுநோய் வருது அப்படின்னா நீங்கள் புகையிலை பழக்கம் இருந்தால் வரும், அதை அவாய்ட் பண்ணால் வராது அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அந்தளவு சொல்ல முடியாது. பட் நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்து அவேர்னஸ் இருந்தால் நம்ம வராமல் தடுக்கலாம். அதே சமயம் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம்.
சார் வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறாங்க சார். சொல்லுங்க சார், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. மிஸ்ஸஸ் வந்து 47 இயர்ஸ் ஓல்டுங்க. அவங்களுக்கு மல்டிபிள் மைலம் அவங்க. அவங்க வந்து 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். எடுத்துட்டு வந்து இப்போ வந்து செக்கப்ல தான் இருக்கிறோம். லெனோலைட் கேப்சலுக்கு எடுத்துட்டு இருக்கோம் 10 days. அப்புறம் பிரேக் 10 daysல இது 20 days எடுத்துட்டு 10 days பிரேக்ல வந்து மறுபடியும் செக்அப் போறோம். பட் பெயின் வந்து ஒண்ணுமே குறையவே இல்லை. மல்டிமோமைல வந்து கண்ட்ரோல் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பெயின் வந்து கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. ஷோல்டர்ல இதெல்லாம் முதுகுல தான் நிறைய பெயின் இருக்கு. இல்லை, மல்டிபிள் மைலோமாவுக்கு வந்து நீங்கள் வைத்தியம் பண்ணி பெயின் குறையாட்டி நம்ம டயக்னோஸை ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கும். வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை ஒரு நல்ல இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் சென்டரில் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மல்டிபிள் மைலோமா இஸ் ஒன் ஆஃப் தி வெரி குட், ஒரு மாதிரி ரிலேட்டிவ்லி க்யூரபிள் கேன்சர். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லை, உங்களுக்கு சாதாரண மருந்துகள் ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுவும் நல்ல சென்டர்ஸில் அது மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வந்து கேட்டுக்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா? ஐநவரம், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ என்னோட டாக்டர் பர்த் மார்க்னு சொல்லி சின்னதுல சரிங்க இருந்தது ஷோல்டர் லெஃப்ட் சைடு மேல. சரி, இப்போ அவ வந்து 17 இயர்ஸ் ஓல்டு. இப்போ நான் வளர்ந்துட்டு இருக்கா. அந்த மருவும் நல்லா வளர்ந்து நல்லா பெருசா வந்துடுச்சு சைஸ்ல. ஸோ இப்போ சாரி அதனால ஆஃப் அந்த கட்டும் போது பேக் சைடு ஷோல்டர்ல நல்லா தெரியுது. சரிங்க. இப்போ அதே இந்த ஏஜ்ல அதை எடுக்க முடியுமா டோட்டலா? இல்லை, கன்ஜெனிட்டல் நீவர்ஸ்னு பேர். மேபி வி ஹேவ் வெரி குட் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ். இல்லை, அது உங்களுக்கு ஈஸ்தடிக்காக அவங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்துட்டு அதுக்கு என்ன ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமோ அது பண்ணி கொடுக்கலாங்க. அது சைஸ் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, எந்த மாதிரியான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படும் அப்படின்றத நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. அதுக்கு எனிஹாவ் சர்ஜரி தான் வந்து ஒரு ரெமெடியாக இருக்கும் டாக்டர்? மோஸ்ட்லி. ஓகே. எனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? பெங்களூர். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. இது எனக்கு கேன்சர் டிடெக்ட் ஆயிடுச்சு ரைட் சைடு பிரஸ்ட்ல. சொல்லுங்க. சரிங்க. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பாதியில நிறுத்தியாச்சு. ஏன்னா எனக்கு பிரீதிங் ப்ராப்ளம் வந்துடுச்சு. சரிங்க. இப்போ பாதியில ட்ரீட்மெண்ட் நிறுத்ததுனால திரும்பி மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கான்ட்டு. இல்லை, நீங்கள் ப்ரீதிங் ப்ராப்ளம் எதனால வந்துச்சு? கேன்சர் பரவினதுனால ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துச்சு இல்லை உங்களுக்கு வீசிங்? கேன்சர் பரவல, எனக்கு செகண்ட் ஸ்டேஜ் தான். ஓகே. அதாவது மெடிசன் ஏற கீமோதெரபி பண்ண எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துச்சு, ப்ரீதிங் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கு. சரிங்க. அதுக்காக பாதியில நிறுத்திட்டாங்க கீமோதெரபி. ஆக்சுவலி 12 கோர்ஸ் சொன்னாங்க. அதுல 7 கோர்ஸ் தான் முடிஞ்சது. இன்னும் 5 கோர்ஸ் மிச்சம் பெண்டிங்ல இருந்தது. அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அது 7 கோர்ஸ் முடிஞ்சதுனால மறுபடியும் எனக்கு வருமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல, உங்களுக்கு 5 வருஷம் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல, மாத்திரை எல்லாம் எதுவும் கொடுக்கல. மெடிசன் உங்களுக்கு சரியா போயிடுச்சுன்னு சொன்னாங்க மணிபால் ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல. அதான் உங்களை நல்ல ஆன்காலஜிஸ்ட் ட்ரீட் பண்ணியிருக்கணும். உங்களால கீமோதெரபி தாங்க முடியாதனால அவங்க நிப்பாட்டி இருப்பாங்க. மெயின் ஆன்காலஜிஸ்ட். யா, நீங்கள் வந்து என்னென்னா அந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட்டில் வந்து இஆர்பிஆர் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும். அது பாசிட்டிவ்னு இருந்து அப்படி இருந்ததுன்னா 5 வருஷம் மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க ரேடியோ தெரப்பிக்கு அப்புறம். அது சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் மீன்ஸ் சேஃப் ட்ரீட்மெண்ட், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்படி இல்லாட்டியுமே வந்து நீங்கள் ரெகுலர் செக்அப் போயிட்டே இருங்க உங்கள் டாக்டர்கிட்ட 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை. ஏதாவது அவங்க டிடெக்ட் பண்ணாங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. டிடெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் வைத்தியம் பண்ணிக்கலாம். பட் பயப்பட வேண்டாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஸோ டாக்டர், இன்றைக்கி வந்து யூஸ்வலாக மக்கள் வந்து வர்றது, அதாவது ஒரு நல்ல ஒரு ட்ரெயின்ட் சென்டர்ஸ்க்கு வரும்பொழுது ஒரு டீம் ஒர்க்காக ஒரு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரல் வித்தியாசம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இல்லை, இனிமேல் வந்து இந்த காலகட்டத்திலேருந்து இனிமேல் எப்போவுமே இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் யாராலுமே சரியான வைத்தியத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து இப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ், மைக்ரோவாஸ்குலர் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன்ஸ், அனஸ்தட்டிஸ்ட், ஸ்பெஷலைஸ்டு நர்சஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆன்கோபெத்தாலஜிஸ்ட், இந்த மாதிரி அதாவது பெத்தாலஜிலே ஒரு ஆன்கோபெத்தாலஜி, பிளாஸ்டிக் சர்ஜன்லேயே ஒரு மைக்ரோவாஸ்குலர் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பிளாஸ்டிக் சர்ஜன், அந்த மாதிரி ஒரு பெரிய டீம், ஒரு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ஸ்பெஷலைஸ்டு டீம் சேர்ந்தால் தான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும்.
இப்போ அந்த காலம் மாதிரி நான் தான் பண்ணுறது தான் கரெக்ட், அந்த மாதிரிலாம் தோஸ் டேஸ் ஆர் கான். இனிமேல் அந்த மாதிரி யாருமே எந்த பேஷண்ட்டுமே வைத்தியம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எனிவே வந்து டோட்டலாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது தான் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல வரீங்க. ரைட் டாக்டர். ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய வேல்யூபிள் விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் வியூவர்ஸ்க்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட் டாக்டர். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. அண்ட் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.